மறுபடியும் சொல்லுகிறேன், என்னை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நான் என்னுடைய கைகளும் கால்களிலும் இரும்பு சங்கிலிகளை போட்டு என்னை தொழுவ மரத்தில் கட்டப்பட்ட நிலையிலே இந்த சிறையிலே நான் இருந்தாலும் கூட நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஏன் தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளையாய் நான் மாறி இருக்கிறேன். ஆம், பவுல் அப்போஸ்தலன் அவர் ஒரு சவுலாக இருந்த பொழுது, அவர் இயேசு கிறிஸ்துக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கும் விரோதமாக அவர் செயல்பட்ட பொழுது, யூத மார்க்கத்திலே வைராக்கியமாக இருந்தவர், வெறியாக இருந்த மதவெறி கொண்டவர் அவர். ஆனாலும் அவர் பெரிய வசதி படைத்தவர் என்றும் கிறிஸ்துவ சரித்திரம் கூறுகிறது. அப்படிப்பட்ட மனிதர் இயேசுவை சந்தித்த பொழுது, அல்லது இயேசு அவரை சந்தித்த பொழுது, அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார், சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார், ஆண்டவராக ஏற்றுக்கொண்டார், தேவனாக கர்த்தராக ஏற்றுக்கொண்டார், ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றார். அவருடைய பழைய பாவ வாழ்க்கை ஒழிந்தது. அந்த பாவ வாழ்க்கை, பழைய வாழ்க்கை ஒழிந்து புதிய மனிதனானார், புதிய வாழ்க்கையை பெற்றார். அந்த கர்த்தரை இயேசுவை அவர் உள்ளத்திலே பெற்றுக்கொண்டதினால அந்த சந்தோஷம், அந்த ரட்சிப்பின் சந்தோஷம், என் பாவம், என் பழைய பாவம், பழைய வாழ்க்கை ஒழிந்து போய்விட்டது, என் புதிய மனித தேவன், என் கர்த்தர் இயேசு எனக்குள் வந்து விட்டார். ஆகவே இந்த ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்கு போதும். இன்றைக்கு இந்த சிறையிலே என் தலை வெட்டப்பட்டாலும் சரி, சிரச்சேதம் பண்ணினாலும் சரி, நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன், பரலோகத்தில் அவரோடு கூட மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி ஆபகு சொன்னது போலவே அவர் கால்களும் கைகளும் கட்டப்பட்ட நிலைமையிலே அவர் சந்தோஷமாக எழுதி நிருபங்களை எழுதி அனுப்புகிறார். இன்றைக்கு நாம் அப்படி சொல்ல முடியுமா? பிரசங்கம் பண்ணுகிற நானே கூட நான் ஒரு காலத்தில் இப்படி சந்தோஷம் சமாதானத்தை இழந்து துக்கம், துயரம், வேதனை, கண்ணீரோடு கூட சவுதி அரேபியாவில் 2001ஆம் வருஷத்தில் ஆண்டவருக்காக கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை, ஊழியத்தை ரகசியமாக செய்தது நிமித்தம் கைது செய்யப்பட்டு சிறையிலே 4 சிறைகளிலே 7 மாதங்கள் பட்ட பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள், துன்பங்கள், துக்கங்கள், துயரங்கள், சந்தோஷத்துக்கும் இன்பத்துக்கும் எவ்வளவு வித்தியாசமான எதிரான வார்த்தைகள் வாழ்க்கையில் இருக்கிறதோ, துக்கம், துயரம், வேதனை, கண்ணீர், பாடு, நெருக்கம் எல்லாவற்றையும் நன்றாய் வசதியாக வாழ்ந்த பொழுதுதான் நானும் என் மனைவியும் பிள்ளைகளும் பெற்றோரும் அனுபவித்தோம். ஆண்டவரிடத்தில் நான் கேட்டேன், ஏன் ஆண்டவரை தொடர்ந்து கண்ணீர், சந்தோஷமே இல்லையே? ஆனால் ஆண்டவர் உணர்த்தின, மகனே, நீ ரட்சிக்கப்பட்ட மனிதன், நீ கர்த்தருக்கு எனக்குள் வாழ்கிற மனிதன், எனக்காக உழைத்த மனிதன், ஆகவே நீ சந்தோஷமாயிரு, நான் உன்னோடு கூட இந்த சிறையிலும் இருக்கிறேன். என்றைக்கு ஒரு வேளை இந்த அரசாங்கம் தலையை வெட்டினாலும் சரி, நீ என்னோடு கூட இருக்க போகிறாய். நாம் நித்திய வாழ்வுக்குள், நித்திய சந்தோஷத்துக்குள் நீ இருக்க போகிறாய் மகனே. ஏன் கவலைப்படுகிறாய்? ஏன் துக்கப்படுகிறாய்? அன்றைய நிலையிலிருந்து நான் உடனே என்னுடைய மனநிலை மாறினது. ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், என் ரட்சிப்பின் தேவன் எனக்குள் இருக்கிறார், அவர் கொடுத்திருக்கிற ரட்சிப்பின் சந்தோஷம் எனக்குள் இருக்கிறது. ஒரு காலத்தில் என்னுடைய சாட்சி சொல்லணும்னா, இன்னும் ரட்சிப்பு எப்படி பெற்றோன்னு சொல்லி அநேகர் நினைக்கிறதெல்லாம் ரட்சிப்பு என்ன, பிச்சிப்பு என்ன அப்படின்லாம் கேட்குறாங்க. நம்ம கிறிஸ்துவர்களே கேட்குறாங்க, ரட்சிப்புன்னு என்ன? அது தூக்கி எடுப்பவர், தப்புவிப்பவர், மீட்பவர். நம்முடைய பாவத்திலிருந்து, பழைய வாழ்க்கையிலிருந்து அவர் மீட்டு எடுத்து அவருடைய இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து நீதிமானாக மாற்றி அவருடைய பிள்ளையாய் மாற்றியிருக்கிறாரே, அதுதான் ரட்சிப்பு. அந்த இரட்சகரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். அது எப்படி என்று சொன்னால், நாம் எல்லா பழைய பாவம் ஒழிஞ்சு போச்சு, என் குற்ற மனப்பான் ஒழிஞ்சு போச்சு, ஆகவே நான் சந்தோஷமாக இருக்கிறேன் என்று தைரியமாய் சொல்லலாம். கர்த்தருக்குள் இருக்கிற சந்தோஷம் அதுதான். ஆம், அருமையான தேவச்சனமே, இந்த கர்த்தருக்குள்ளான சந்தோஷத்தை பவுல் அளவில்லாமல் நிறைவாய் பெற்றதுனால தான் அந்த பிலிப்பிய சிறையில் இருந்த பொழுதும் கூட அவன் தைரியமாக சொன்னான், கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. Rejoice in the Lord always. Again I say rejoice. Even in the midst of your trials and tribulations, sufferings, persecution, God is there. His joy is in you. So don't worry about the situations and the circumstances. If God is in your heart, if the joy of salvation is in your heart, you can rejoice at all times. So rejoice at all times. So the life of Christianity is a joyful life. It's a life of joy என்று நாம் நிச்சயமாக சொல்ல முடியும் அருமையானவர்களே. இன்றைக்கும் கூட ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து துக்கத்திலே, துயரத்திலே, வேதனையிலே, கண்ணீரிலே இருக்கிறீர்களா? வீட்டில் போராட்டம், கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, பிள்ளைகள் சரியாக படிக்கலை, அடங்கலை, கீழ்ப்படியலை, கெட்ட பேரை கொண்டு வருகிறார்கள், என் மகனுக்கு மகளுக்கு இன்னும் திருமணம் ஆகலை, வயதாகி கொண்டே இருக்கிறது, கவலை, பாரம், துக்கம் அழுத்தி கொண்டிருக்கிறது, கடனுக்கு மேல் கடன் ஏறிக்கொண்டிருக்கிறது, தீர்க்க முடியலையே என்று கவலை
வேதனைப்பட்டு துக்கத்தில் ஆழ்ந்து போயிருக்கிறோம். அருமையான சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகின்றார், நான் உனக்கு பரிபூர்ணமான சந்தோஷத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். மகனே, மகளே, நீ என்னோடு கூட இரு, என் ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொள் முதலாவதாக. அப்பொழுது எல்லா சூழ்நிலையிலும் நீ சந்தோஷமாக இருக்க முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் சொன்னார், உன்னுடைய இருதயம் கலங்காதிருப்பதாக என்று சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, என் மீது விசுவாசமாயிருங்கள், பிதாவினிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். ஏனென்றால் உங்களுக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை நான் பரலோகத்தில் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். கவலைப்படாதிருங்கள். எந்த உலகத்திலும் என்னால் சந்தோஷம் தர முடியும், பரலோகத்திலும் அந்த வாசஸ்தலத்தில் நீங்கள் நித்திய மகிழ்ச்சி பெற்று வாழ முடியும் என்று சொல்லுகின்றார். அது மாத்திரமல்ல, யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம், Praise the Lord, hallelujah. யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் நமக்கு நன்கு தெரிந்த வசனம். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow shall turn into joy என்று கர்த்தர் சொல்லுகின்றார். When God is with you, when Jesus is with you, your sorrows, your problems, your difficulties, your debts can be changed, and he can change your sorrows into joy. உங்கள் துக்கம் நிச்சயமாய் சந்தோஷமாய் மாறும். நீங்கள் விசுவாசிக்கும், if you believe that promise, if you claim that promise, what Jesus has given you, he will give the fullest joy in your life. You can have the joyful life in this world at any circumstances. கடைசியாக finally Isaiah chapter 35:10, ஏசாயா 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போய்விடுமாம். ஆக அருமையானவர்களே, கர்த்தரால் நாம் மீட்கப்பட்டு இருந்தால் நிச்சயமாய் ஆனந்த களிப்புடன் அவரை பாடி துதித்து மகிழ்ந்து எப்பொழுதும் இருக்க முடியும். கஷ்டங்கள், பாடுகள், வறுமை, பற்றாக்குறை இருக்கட்டும், ஒருபுறம் இருக்கட்டும், நிந்தைகள், அவமானங்கள், வேதனைகள் இருக்கட்டும், ஆனால் அவற்றின் மத்தியிலும் நீங்கள் மீட்கப்பட்டவர்களாக இருப்பீர்களானால், மீட்பர் இயேசு உங்களிடத்தில், உங்கள் உள்ளத்தில், இல்லத்தில் இருப்பாரானால், உங்கள் சபையில், ஊழியத்தில், உங்கள் பிஸ்னஸில், உங்கள் அக்ரிகல்ச்சரில் இருப்பாரானால், நீங்கள் மீட்கப்பட்ட பிள்ளைகளாக இருப்பீர்களானால், நீங்கள் இங்கவும் சந்தோஷமாக இருக்க முடியும். நாம் பரலோகத்திலும் நாம் நித்திய சந்தோஷம் அடைய முடியும். ஆம், மீட்கப்பட்டவர் என்ன செய்வாங்களாம்? அவங்க சஞ்சலமும் தவிப்பும் எல்லாவற்றையும் விட்டு அவர்கள் நித்திய மகிழ்ச்சிக்குள் பிரவேசிப்பார்கள். கிறிஸ்தவத்தின் முக்கியமான காரியம் என்ன சொன்னால், அது இட்டர்னல் ஜாய், எவர்லாஸ்டிங் ஜாய், which has been kept in the heaven. It's there. So you can enjoy the joy, you can have the joy in the present life, and even if you die, you can have the eternal joy in the heaven. So that's the hope of Christianity. That's the hope Jesus Christ has given to you and me. ஆக எனக்கு அருமையானவர்களே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். Your sorrow will turn into joy. Don't be depressed. Don't be discouraged. Don't give up. நீங்கள் விட்டு விடாதீர்கள். உங்கள் நம்பிக்கையை, விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். இயேசு உங்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார், சீக்கிரமாய் மாற்றுவார். ஆக தைரியமாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். இந்த புதிய வாழ்வு என்பது ஆண்டவருக்குள் சந்தோஷமான ஒரு வாழ்வு. அந்த சந்தோஷமான வாழ்க்கையை இந்த உலகத்தில் கஷ்டங்கள், பாடுகள் மத்தியிலும் நீங்களும் நானும் வாழ்ந்து காட்ட முடியும், வாழ்ந்து காட்டலாம். கர்த்தர் நமக்கு நிறைவான சந்தோஷத்தை கொடுத்து பரிபூரணமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God has chosen his servants to carry the light of the gospel to those lost in darkness. Pastor Prabhu Isaac and his wife are now settled in the city of Pittsburgh, Pennsylvania, in United States of America. Mrs. Susila Prabhu has undertaken the call to start a small fellowship under Voice of the Solid Rock Ministries banner. Today, the Solid Rock Prayer Fellowship in Pittsburgh has 10 families attending regularly. And every year, Voice of the Solid Rock also conducts annual crusades with special speakers coming from all over the world. God has taken Pastor Prabhu Isaac to several countries in order to spread the good news of Jesus Christ.
Pastor Prabhu Isaac has been to Switzerland, France, Germany, Canada, and even some Middle East countries. Pastor Prabhu Isaac's books about his experiences in the Saudi Arabian prisons are released in English as well as in Tamil. These books have touched, challenged, encouraged thousands of people around the globe. Pastor Prabhu Isaac has released 3 audio albums and 2 DVD albums. The songs, written and composed by him out of his experiences in prison, have touched and blessed every soul that has listened to the songs. The messages and songs are now telecast regularly through Salvation TV from India and Holy God TV from France. Many who have seen these songs and heard his messages around the world have been blessed. We thank every one of you for your prayers. Since the ministry continues to grow, we require more of your prayers and support. You can partner with us and send your support or contact us at the following addresses. Thank you for your prayers once again, and God bless you.